உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மூன்றடிப்பு வாகைக்குளத்தைச் சேர்ந்த தீபக் பாண்டியர் அவர்களுடைய உடல் திருநெல்வேலி அரசு அந்த மருத்துவமனை சவக்கிடங்கில் இன்னைக்கு உடல் கூராய்விற்காக அங்கு கூராய்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அவர்கள் கொடுப்பதற்கான அந்த உடல் கூராய்வு பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இது போலீஸுகள் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை பணியில் ஈடுபட்டு அங்கு குவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகள் அங்கு குவிக்கப்பட்டு தீபக் பாண்டியன் அவர்களுடைய கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்காக துரிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த புட்டேஜ், அதாவது வீடியோ புட்டேஜ், கொலை நடந்த இடத்தில் அந்த வாகனத்தினுடைய அந்த நம்பர், அந்த சிகப்பு கலர் வாகனம், அதில் ஏறி சென்றதுக்கான வாகனம், அவங்க சென்ற இடமெல்லாம் கேமரா இருக்குது. அழகாக அவர்கள் அந்த வாகனத்தை வைத்துக்கும் அந்த வீடியோ புட்டேஜையும் வைத்து அந்த குற்றவாளிகளை துரிதமாக கைது செய்யலாம். அதற்கான வேலைகளை அங்கு திருநெல்வேலி சரக காவல்துறை அதிகாரிகள் அனைவருமே அந்த துரிதமான பணிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். விரைவாக குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதை காவல்துறை வட்டாரங்கள் சார்பாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்பொழுது அவருடைய தீபக் பாண்டியன் அவர்களுடைய உடல் முழு அந்த உடல் கூராய்வு பணி நடந்து கொண்டிருக்கின்றது. போஸ்ட்மார்ட்டம் அந்த ரிப்போர்ட்டுக்கும் அது கூடிய விரைவில் அது பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கின்றது. உறவுகளை இதை நம்ம மீண்டும் அடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இது இந்த குற்றவாளிகளை விரைவாக கைது செய்யப்படணும். எந்த ஒரு அசம்பாவிதங்கள் இல்லாமலும் அந்த குற்றச் செயல்களில் ஈடுபடும் இந்த கூலிப்படை கும்பல்களையும் இந்த ஜாதி வெறி கும்பல்களையும்